ஹே காய்ஸ், வெல்கம் பேக் ரம்யா கண்ணன் vlogs. என்னோட வீட்டோட நிலமைய பாருங்க. 2 நாள் வந்து அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் போம்போதே வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். "இல்ல, இல்ல நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. போம்போது கூட ஏதோ நீட்டா இருந்தது. வந்து பார்த்தா அத விட கேவலமா வச்சிருக்கான். என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இன்னும் 2 நாள்ல வந்து ஆ ஆயுத பூஜை அதெல்லாம் வருது. ஃபுல்லா வந்து வீட கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அதுக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். பண்ணிட்டு ஹாயா படுத்து தூங்குறான். இன்னைக்கு எவ்ளோ வேலை இருக்குன்னு நெனச்சாலே எனக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்குது. சும்மாவே என் பையன் இன்னைக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா, நாளைக்கு வீட்ட வந்து இஷ்டத்துக்கு மாத்தி வைப்பான். எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு கூட தெரியல. அவ்ளோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த வேலை, அந்த வேலைன்னு இல்லாம இப்ப எல்லா வேலையுமே தலையில தூக்கி போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. பத்தாதது நல்ல தண்ணி வேற வருது. அந்த நல்ல தண்ணிய பிடிக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லாத்தையும் சேர்ந்து தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்ல வீடியோல பார்க்குற நீங்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் வந்து, "பரவால்ல உங்க ஹஸ்பண்ட் எல்லா வேலையும் செஞ்சு தராங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் அவன் வேலையே செய்ய மாட்டான் அப்படின்லாம் சொல்லல. அதாவது வீடியோல பார்க்குறது அனைத்தும் உண்மையே. இவங்க எப்பவுமே வந்து ஹேப்பியாவே இருக்காங்க. ஹேப்பியான குடும்பம். நம்ம லைஃப் தான் இப்படி ஆயிருச்சு. புருஷன் பாரு அவனுக்கு என்னலாம் பண்ணி குடுக்குறான். அப்படிலாம் யோசிச்சுட்ருப்பீங்க. எல்லாத்தோட லைஃப் மாரி தான் எல்லாரோட லைஃப்பும். வீடியோல நீங்க பார்க்குறது வந்து ஒரு ஹேப்பியான மூமெண்ட் மட்டும் தான் வீடியோ எடுக்கணும்னு தோணும். சேடா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கொடுமையே வந்து, "ஐயோ! நான் வருத்தத்தில இருக்கேன்" அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்புறதுக்கு கூட ஆள் இருக்காது. அதில வேற வீடியோ எடுக்கணும்னு தோணுமா? அதனால நீங்க சேடா இருக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து வீடியோல பார்க்க மாட்டீங்க. அதே மாரி இப்ப என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, கண்ணன் எனக்கு எல்லா நேரமும் வந்து எல்லா வேலையும் செஞ்சு தர மாட்டாங்க. அவங்களுக்கா தோணும், இல்லன்னா நானா ஏதாவது கேட்டேன் அப்டின்னா செஞ்சு குடுப்பாங்க. மத்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப எப்டி இருக்கு? அந்த மாரி தான். அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எவ்ளோ கொடூரப்படுத்த முடியுமோ, அவ்ளோ கேவலமா வச்சுருவாங்க. ஆனா நான் சொன்னா செஞ்சு தருவாங்க தான். பட் இருந்தாலும் சொல்லாம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நான் அவங்ககிட்ட எந்த வேலையுமே சொல்லவே இல்ல. "இது செஞ்சு தா, அது செஞ்சு தான்னு" நான் கேட்கவே இல்ல. சார் உட்காந்து வேடிக்கை பார்த்தாரே தவிர்த்து, "எல்லா வேலையும் அவரே செய்றாளே, நம்ம கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே தோணவே இல்ல அவனுக்கு. ஆக்சுவலா நான் வந்து டெலிவரி ஆயி ஒரு 5 மந்த் வரைக்குமே என்னால ஒரு தண்ணி குடம் தூக்க முடியாது. தம்பியவே ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியாது. அவ்ளோ வீக்கா இருந்தேன். இப்போ வந்து 8 மந்த் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 8வது மாசம் தான் தண்ணி வந்து நானே பிடிக்க ஆரம்பிச்சேன். அத அவன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். "இன்னைக்கு தண்ணி வருது. இன்னைக்கு நான் போய் தண்ணி புடிக்கிறேன். அப்போ கூட உட்காருடி நான் புடிக்கிறேன். இல்லன்னா தம்பிய வச்சு குடி நான் புடிக்கிறேன்" அப்படின்ற வார்த்தை அவன் வாயிலருந்து வரவே கிடையாது. ஆனா நான் நெறைய இடத்துல எதிர்பார்த்தேன். அவன் சொல்லுவான். சரி ஒரு குடம் தூக்கிட்டு போறோம். இந்த இடத்துல அவன் ஸ்டாப் பண்ணி இரு நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த மாரி அவன் வந்து நடந்துக்கவே இல்ல. நின்னு வேடிக்கை பார்த்தான். அதே மாரி தான் வந்து பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டி துடைக்கிறது, ஷெல்ஃப்லாம் துடைக்கிறது, எல்லாமே இன்னைக்கு நானே தான் பண்ணேன். ஏன்னா, ஆ எந்த இடத்துல எனக்கு தோணிருச்சு. ஓகே இதுக்கு மேல அவன் வந்து செய்ய போறதும் இல்ல. நம்மளும் வந்து வாய தொறந்து இத செய்யின்னு கேட்க போறதும் இல்ல. நம்மளே பேசாம பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எல்லாமே பார்த்து முடிச்சேன். ஏன்னா, அங்க அம்மா வந்து யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அவங்களே ஒரே ஆளா தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்க நெனச்சிருக்கலாம், யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் நானும் யோசிச்சுக்கிட்டேன். ஓகே அம்மாவே அவ்வளோ வேலை செஞ்சாங்க. நம்ம வந்து இன்னும் வயசான பாட்டியெல்லாம் ஆகல. இப்ப தான் நம்மளுக்கு இவ்வளோ வயசே ஆயிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. எல்லா வேலையும் செய்யும்போது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஒரு கட்டத்தில எனக்கு அழுக வர மாரியே ஆயிருச்சு. அந்த அழுகை எதுக்காக அப்படின்னா, அவங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக கிடையாது. "ஏய் நான் செய்யறேன்டி தள்ளுடி" அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையே நம்மள வந்து மோட்டிவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு ஹேப்பியா அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். அப்படின்ற மாரி எனக்கு இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே இல்ல. எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் நான் வீடு துடைக்கிறத மட்டும் தான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஐ மீன் வீட கிளீன் பண்ணி ஃபுல்லா எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஏன்னா, அந்த டைம்ல மைண்ட் அப்செட்டா இருந்தனால நான் வீடியோஸ் வந்து ஆங்கிளா வச்சு எடுக்க முடியல. இதுவே நான் ஆங்கிள் வச்சிருக்க மாட்டேன். சும்மா ஏனோ தானோன்னு தான் எடுத்திருப்பேன். ஆ டே மினி விளாக் மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கடைசியில இப்படி ஆயிருந்தது.
தான் இருந்தது. ஏன்னா கீழ ஃபோக்கஸ் பண்ணா மேல தெரியல, மேல ஃபோக்கஸ் பண்ணா கீழ தெரியல அப்படின்ற மாரி இருந்தது. அதனால எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் இந்த வீடியோவே எடுத்திருப்பேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா ஷெல்ஃப்ல இருக்க பாத்திரத்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெளக்கிருவாங்க. பித்தள சாமான் எல்லாமே. அத எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, டைல்ஸ் ஃபுல்லா கழுவி விட்டுருவாங்க. வீடு ஃபுல்லா தொடச்சு கழுவி எடுத்துருவாங்க. சேம் அதே ஒர்க்க தான் நானும் பண்ணுனேன் இன்னைக்கு. டைல்ஸ் ஃபுல்லா கழுவி, கிச்சன் ஃபுல்லா கழுவி, அதுக்கப்புறம் ஷெல்ஃப்ல எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு வச்சுட்டேன். கீழ வந்து கூட்டி எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். இந்த டைம்ல தம்பி தூங்கிட்டு இருந்தான். பட் எல்லா டைமும் தூங்கல. ஒரு 3 டைம் வந்து ஒர்க்க பாதியில வச்சுட்டு தம்பிக்கு போய் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். இடையில அவனுக்கு மத்தியானம் வந்து ஃபுட்டு குடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து சாரி பீட்ரூட் வந்து வேக வச்சு பியூரி பண்ணி குடுத்தேன். அத தான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து பனானா தான் குடுத்தேன். எக்ஸ்ட்ரா வந்து அவனுக்கு எதுவும் குடுக்கல. ஏன்னா ரசம் சாதம் வந்து ஒரு 4:30 போல குடுத்தேனா, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவனுக்கு வந்து பழம் மட்டும் தான் குடுத்தேன் நைட்டுக்கு. அந்த 4 டைம் வந்து வெயிட் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த கேப்ல வந்து தம்பி எந்திரிச்சு அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி நெனச்சா, அப்ப கூட அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். எனக்கு கோவம் வந்து அப்ப மட்டும் எழுப்பி, "தம்பிய கொஞ்சம் பாரு, தண்ணி வருது, நெறைய வேலை இருக்கு, நான் கொஞ்சம் பார்க்கணும்" அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவங்க "சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நான் சொல்லல அப்படின்னா, தம்பியையும் நானே பார்த்துட்டு நானே வேலை செய்ற மாரி தான் இருந்திருக்கும். தம்பி வந்து தவக்க ஆரம்பிச்சிட்டனால ரொம்ப சுட்டி, அதனால எனக்கு ரொம்ப பயம் அவன் கிச்சனுக்குள்ள வரதோ, இல்ல எங்கேயாவது வரதோ. ஏன்னா சேர நான் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா? கோணல் மாணலா இருக்கும். எதுக்காக அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, அவன் வந்து அந்த சைடு பூந்து வெளியில போறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். அதனால இந்த சரவுண்டிங்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காண்டி அப்படி அடைச்சு அடைச்சு வச்சிருப்பேன் எல்லா இடத்துலயும். அதனால அவங்க கிட்ட தம்பிய குடுத்துட்டு நான் தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்பல்லாம் என்னோட ஃபீலிங் எப்படி தெரியுமா இருக்கு? காலையில எந்திரிச்சு, ஈவினிங், நைட்டெல்லாம் தூங்குற வரைக்குமே பையன மட்டும் தான் பார்க்குறோம். 24/7 வந்து பையனையே பார்க்கறனால, எனக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வெளியில போறதே கிடையாது. 4 செவுரு, என் பையன், வேல. இது மட்டும் தான் என்னோட பொழப்பா இருக்கு. அதனாலயோ என்னவோ வந்து நான் ரொம்பவே வந்து டவுனா இருக்க மாரி ஃபீல் பண்றேன். பட் என்னோட பையன பார்த்துக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். அதையும் தாண்டி என்ன பார்த்துக்க முடியாத சிச்சுவேஷன்ல எனக்கு யாராவது சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றது அடிக்கடி தோணிட்டே இருக்கு. உங்களுக்கும் அந்த மாரி தோணுதா? நீங்க அந்த மாரி டைம்ல எப்படி வந்து உங்கள வந்து சேர் அப் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.